டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2024 கொஸ்டின் பேப்பரில் நேற்று வந்து ஒரு 135 இருக்குது பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஸ்டினாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 149க்கு அப்புறம் தான் அந்த ஜிஎஸ் கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ யாருமே அந்த பார்ட் 4, 5லாம் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்துருங்க. இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தாலும் ஓகே தான், ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ் கொஸ்டின் தான். ஸோ பார்க்கலாம். ஸோ 149 கொஸ்டின் பாருங்க. த பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மின் மாற்றியின் தத்துவமானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர். மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு வரும். பரிமாற்று மின் தூண்டல் அப்படிங்கிறதா இதுக்கு ஆன்சராக இருக்கு. ஸோ பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் என்னன்னு கேட்டாங்கன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன். மின் மாற்றியின் தத்துவம் என்னவா? பரிமாற்று மின் தூண்டல் அப்படிங்கிறது. பி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் 150 பாருங்க. இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, சம மின் அழுத்த பரப்பின் மீது ஒரு நேர் மின்னூட்டத்தை நகர்த்த செய்யப்படும் வேலையின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுழினா என்ன? 0 அப்படிங்கிறது ஆன்சர். இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா the work done in moving a positive charge on an equipotential surfaces. என்ன ஆன்சர்? 0 அப்படிங்கிறது தான் அதுக்கூட ஆன்சராக இருக்கு. இதெல்லாம் வந்து சயின்ஸ் கொஸ்டின். சயின்ஸ்ல ஸ்பெசிஃபிக்காக எதில் வரும்? பிசிக்ஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ்ல வர வேண்டியது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட் பாருங்க. இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, பொதுவான கருத்தியலிலிருந்து குறிப்பான கருத்தியலுக்கு செல்லும் கற்றலின் வழிமுறையானது இவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த அப்ரோச் ஆஃப் லேர்னிங் அண்ட் ரீசனிங் ஃப்ரம் ஜென்ரல் கான்செப்ட் டு டீடைல்டு ஃபேஸஸ் இஸ் கால்ட். அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிடக்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. துப்பறியும் கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாணவர்கள்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரு துப்பறியர் இந்த இப்போ இதெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுவாங்கல்ல, யார் வந்து குற்றவாளி, யார் வந்து இந்த கொலையை செஞ்சா, அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறப்ப மாணவர்களுக்கு வந்து இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷினை வந்து ஆன்சர் சொல்லாமல் அவங்களே என்ன பண்ணுறது, துப்பறிவாளர்கள் போல் செயல்பட்டு தடயங்களை சேகரிக்க வைக்கிறது யார்? மாணவர்களை. ஸோ இதான் வந்து லேர்னிங், அதாவது ஓவர் லேர்னிங் ஸ்டைல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது வந்து டிடெக்டிவ் லேர்னிங் அப்படிங்கிறது. ஸோ துப்பறிவாளர்களாகவே மாணவர்கள் மாறி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தடயங்களை சேகரிக்கிறதுக்கு அந்த மாதிரி செயல்படுவாங்க. ஸோ இதான் சொல்றாங்க. இது என்னன்னு சொல்றாங்க? கற்பித்தல் மற்றும் சிக்கல் தீர்க்கும் முறை அப்படின்னு சொல்றாங்க. இது துப்பறியும் கற்றல் என்னன்னு சொல்றாங்க? கற்பித்தல் மற்றும் சிக்கல் தீர்க்கும் முறை அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் குரூப் 1 எக்ஸாம்ஸ்ல கேட்குறாங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, இது என்ன கேட்டிருக்காங்க? கருத்தியல் கற்றல் டேஷ் வலியுறுத்துகிறது அப்படின்னா 3 தான் வலியுறுத்துது. ஆப்ஷன் 1, 3, 4 எல்லாமே கரெக்ட். 2 மட்டும் வராது. 1 பார்த்தீங்கன்னா பல்வேறு துறைகளுக்கு இடையே இணைப்பினை வந்து கற்றுக் கொடுக்குது. எது? இந்த கருத்தியல் கற்றல் அப்படிங்கிறது. இதுவே அறிவினை புதுச்சூழலில் பயன்படுத்துதலையும் இது வந்து வலியுறுத்துகிறது. இது கருத்தியல் கற்றல் அப்படிங்கிறது. அதே மாதிரி முக்கிய கோட்பாடுகளின் ஒருங்கிணைந்த பயன்பாட்டினையே இது பண்ணுது, இது வந்து கற்றுக் கொடுக்குது. இதே கான்செப்சுவல் லேர்னிங், இங்கிலீஷ்ல பார்த்தா கான்செப்சுவல் லேர்னிங் லேஸ் எம்பசஸ் ஆன் மேக்கிங் இன்டர்டிசிப்ளினரி கனெக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். தேர்ட் ஒன் வந்து அப்ளையிங் நாலேஜ் இன் நியூ சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட். ஃபோர்த் ஒன் வந்து இன்டகிரேட்டட் அப்ளிகேஷன் ஆஃப் கீ பிரின்சிபல்ஸ், அதுவுமே கரெக்டாக இருக்கு. முக்கால்வாசி இந்த கான்செப்சுவல் லேர்னிங்னா எப்படி தெரியுமா? இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது. அதே மாதிரி நிறைய லிங்க் வச்சு படிக்கிறது. ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட இதுவுமே வரும் அதுவுமே வரும்னு சொல்லிட்டு அப்படியே மொட்டை மடப்பானம் பண்ணாமல் கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கான்செப்சுவல் லேர்னிங்னு சொல்லுவாங்க. அதான் இந்த மாதிரி படித்தோம், இந்த மெத்தடில் படித்தோம் அப்படின்னா அது வந்து லாங் டேர்ம் ரிட்டென்ஷனை கொடுக்கும். லாங் டேர்ம் ரிட்டென்ஷன் என்ன? ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து மனதில் இருக்கும், அது வந்து மறக்காது, கூடிய சீக்கிரம் மறக்காது. இப்போ நீங்கள் வந்து இதே மொட்டை மடப்பானம் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிரும்? அது சீக்கிரம் மறந்துடும். ஒரு நாள் 2 நாள் ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம அந்த கொஸ்டினை கேட்டாங்கன்னா மறந்துடும். இதான் வந்து கான்செப்சுவல் லேர்னிங். கான்செப்சுவல் லேர்னிங்னா இது நிறைய நாள் இருக்கும், படிக்கிறது நிறைய நாளுக்கு வந்து தொடரும். ஸோ எந்த மாதிரிலாம் கேட்குறாங்க பாருங்க. நெக்ஸ்ட் இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்கெப்டிசம் மீன்ஸ், ஸ்கெப்டிசம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல வந்து அஞ்ஞானவாதம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ்ல பார்த்துருவோம். அஞ்ஞானவாதம் என்பது என்ன? எதுவும் இறுதியானது அல்ல என்ற நம்பிக்கை மற்றும் நிரந்தரமான மாற்று வழிகள் கொண்ட புதுமைக்கான புதியனவற்றை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு உள்ளவை அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஆப்ஷனை விட நான் எழுதிருக்கிறத பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இங்க பாருங்க. எதையும் இறுதி என்று நம்பாமல், ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுதான் வந்து நம்ம இதான் கடைசி இதான் இறுதி அப்படின்னு நம்பாம புதிய கோணங்கள்ல சிந்திக்கிறது.
ஒரு புதுசா வந்து சிந்திக்கிறது. இது இப்படி வராதே, இப்படி வரலாமோ அப்படின்னு சொல்லிட்டு புதிய கோணங்கள்ல சிந்திக்கிறது. புதியவற்றை கண்டறியும் அ திறந்த மனப்பான்மை கொண்ட ஒரு சிந்தனை. ஓகேவா? ஸோ இந்த மாரி சிந்தனைகள் இருந்தா தான் நம்ம வந்து புதுசு புதுசா நெறைய விஷயம் நம்ம வந்து சிந்தனை மூலமா உருவாக்க முடியும். ஓகேவா? இதுதான் இறுதியானதுன்னு நம்ம வந்து இப்ப நம்ம நெறைய கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க தெரியுமா? அவங்கலாம் வந்து இதுதான் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி நெனச்சிருந்தாங்கன்னா, நம்ம நெறைய கண்டுபிடிப்புகள் இப்ப டெலிஃபோனோ, எதுவுமே வந்து ஏரோப்ளேன் அந்த மாரி நெறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க என்ன நெனைக்கிறது? புதிய கோணங்கள் சிந்திக்கிறது, புதியவற்ற கண்டறியும் திறந்த மனப்பான்மை கொண்ட ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் நெறைய விஷயங்கள் நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஸோ அதான் வந்து ஸ்கெப்டிசம் அப்படின்னு சொல்றாங்க. அஞ்ஞானவாதம் அப்படின்ட்டு. இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா ஸ்கெப்டிசம்னா, த பிலீஃப் தட் nothing is final and permanent alternatives are available and there is always a scope for innovation and finding something new. ஒரு விஷயத்த வந்து புதுசா ஒரு திறந்த மனப்பான்மை கொண்டு அதை வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறது. ஸோ அதான் வந்து ஸ்கெப்டிசம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து ஒரு சயின்ஸ் கொஸ்டின் தான். விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ட்ரிப்டேன். ட்ரிப்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னன்னா 2,2,3 ட்ரைமீத்தேன் பியூட்டேன் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். ட்ரிப்டேன்னா என்னது? 2,2,3 ட்ரைமீத்தேன் பியூட்டேன் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சரா வரும். ஓகேவா? இது வந்து ஆப்ஷன்ல வேற கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் ஏ வந்து 2,4,6 ட்ரைமீத்தேன் பென்சீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அது எதுன்னு சொல்லுவாங்கன்னா மெசிட்டலின் அப்படின்னு சொல்லுவாங்க. மெசிட்டலின் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஆன்சர் வந்திருக்கும். 2,4,6 ட்ரைமீத்தேல் பென்சின் வந்திருக்கும். இதே ஐசோ ஆக்டேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம எதை ஆன்சர் பண்ணியிருக்கணும்? 2,2,4 ட்ரைமீத்தேல் பென்டேன் அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணியிருந்திருக்கணும். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க? ட்ரிப்டேன் கேட்டாங்க. அதனால ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 2,2,3 ட்ரைமீத்தேல் பியூட்டேன் தான் கரெக்ட் இதுக்கு. இது பாருங்க, இதுவுமே சயின்ஸ் கொஸ்டின் தான். கீழ்காணும் அமிலங்களில் அதிக பிரிகை மாறிலி கொண்ட அமிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து HClO3 அப்படிங்கிறது தான். இது வந்து இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா குளோரிடிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. குளோரிடிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆசிட். ஓகேவா? இது வந்து ஒரு வலிமை வாய்ந்த ஒரு அமிலமாக காணப்படுது. இந்த HClO3 அப்படிங்கிறது. இதோட இன்னொரு பேர் என்ன? குளோரிடிக் ஆசிட். இது என்னது? ஒரு ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ இது எல்லாமே பார்க்கணும். இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா among which of the following will have highest dissociation constant Ka value அப்படின்னா HClO3 அப்படிங்கிறது அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்கு தெரியுமா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இது கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஐநா சபை வரிசைப்படுத்திய வளங்குன்றா வளர்ச்சி குறிக்கோள்களை சரியாக வரிசைப்படுத்துக அப்படிங்கிறாங்களா? இது வந்து ஒரு 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வளர்ச்சி குன்றா வளர்ச்சி குறிக்கோள்கள் மொத்தம் 17 இருக்கு. அந்த 17 நம்ம கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. இல்லைன்னா டைரக்டா கோல் 1 என்ன, கோல் 2 என்ன, இல்ல கோல் 17 என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ வந்து இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டாபிக் பார்த்துடணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் வறுமையின்மை இருக்கா? அதான் வந்து ஃபர்ஸ்ட் கோலா இருக்கும். வறுமையின்மை தான் ஃபர்ஸ்ட் கோல். நெக்ஸ்ட் பசியின்மை அப்படிங்கிறது தான் இரண்டாவது கோலா இருக்கும். இரண்டாவது குறிக்கோள் அப்படிங்கிறது பசியின்மை. மூன்றாவது வரது வந்து நல்வாழ்வு. நல்வாழ்வு அப்படிங்கிறது தான் மூன்றாவது குறிக்கோளா வரும். நான்காவதுன்னு பார்த்தோம்னா தரமான கல்வி அப்படிங்கிறது நான்காவது வரும். ஸோ இதுபடி வரிசைப்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் 3 வரும், அப்புறம் 1 வரும், அப்புறம் 2 வரும், அப்புறம் 4 வரும். இங்கிலீஷ்ல பார்த்துருவோம். இது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அங்கீகரிச்சது யாரு? UNO அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ பாவர்ட்டி, அடுத்து 0 ஹங்கர், அப்புறம் குட் ஹெல்த், அப்புறம் குவாலிட்டி எஜுகேஷன் அப்படிங்கிறது வரும். இந்த வரிசையில் வரும். ஸோ இந்த டாபிக் முக்கியம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த 17மே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், என்னன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கோலா என்னமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வறுமையின்மை. வறுமையின்மை அப்படிங்கிறதா உங்களுக்கு முதலாவது கோலா இருக்கு. இதை இரண்டாவது கோல்னு பார்த்தீங்கன்னா பசியின்மை, பசியை போக்கணும் அப்படிங்கிறது இரண்டாவது கோல். மூன்றாவதுன்னு பார்த்தீங்கன்னா நலமான வாழ்வு. நலமான வாழ்வு தான் மூன்றாவது கோல். தரமான கல்வி அப்படிங்கிறது நான்காவதா வருது. ஐந்தாவது அப்படின்னா பாலின சமத்துவம். பாலின சமத்துவம் அப்படிங்கிறது ஐந்தாவது. 6 அப்படின்னா தூய குடிநீர் சுகாதாரம். ஸோ தண்ணி எதுல வரும்? ஆத்துல வரும். அப்ப 6 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இதை. ஓகேவா? நெக்ஸ்ட் 7th பார்த்தீங்கன்னா மலிவான தூய சக்தி. மலிவான தூய சக்தி அப்படிங்கிறது 7வதா வருது. 8வது வந்து மானமிகு வேலை பொருளாதார வளர்ச்சி. இது வந்து 8வது வருது. 9வதுன்னு பார்த்தோம்னா தொழில் புதுமனை உள்கட்டமைப்பு. தொழில் புதுமனை உள்கட்டமைப்பு.
10 வந்து ஏற்றத்தாழ்வு களைதல். ஓகேவா? ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. எல்லாருமே ஈக்குவல். 11 பார்த்தோம்னா, நிலைவளர் சமூகங்கள். நிலைவளர் சமூகங்கள். 12வது பொறுப்பான தயாரிப்பும் பயன்பாடும். பொறுப்பான தயாரிப்பும் பயன்பாடும். 13 வந்து சுற்றுச்சூழல் செயல்பாடு. சுற்றுச்சூழல் செயல்பாடு 13வது வருது. 14 அப்படின்னா நீர்வாழ் உயிரினங்கள். நீர்வாழ் உயிரினங்கள். 15 அப்படின்னா நிலம் சார்ந்த வாழ்க்கை. நிலம் சார்ந்த வாழ்க்கை தான் 15. 16 அப்படின்னா அமைதியும் நீதியும். அமைதியும் நீதியும். 17 வந்து இலக்கு நோக்கி கூட்டாண்மை. இலக்கு நோக்கி கூட்டாண்மை 17 வருது. ஓகேவா? இதுதான் 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ நம்ம பார்த்தோமா, அதை வச்சு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங். இது ஒன்றும் கிடையாது. இங்கே என்னன்னா இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க, அது டெஃபினேஷன் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, அதை கூட நீங்கள் வந்து இங்கிலீஷில் பார்த்தா தான் புரியும் உங்களுக்கு. பாருங்களேன், எஸ்சிஎல்பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. எஸ்சிஎல்பின்னா என்ன? தேர்ட் பாருங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து அப்படியே கொடுத்துருக்காங்க. நம்ம இது படிக்கணும் கூட அவசியம் இல்லை. ஸோ பி கொடுங்க பாருங்க, ஜிஏஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4th ஒன் தான் இதுக்கு ஆன்சர். ஜென்ரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். இதே டிஎல் அப்படின்னு பார்த்தோம்னா டீப் லேர்னிங். டீப் லேர்னிங். நெக்ஸ்ட் டி ஆப்ஷன் வந்து என்சிஏஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதுக்கு வந்து என்ன வரும்? நேஷனல் சென்டர் ஆன் ஏஐ அப்படிங்கிறதான் டி ஆப்ஷன். இது அப்போ இதுக்கு என்ன கரெக்டான ஆன்சர்? டி தான். ஸோ இதுக்கு வந்து நான் படிக்கணும் அவசியம் இல்லை, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இது பாருங்க, இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான். இது வந்து 2024 கொஸ்டின் பேப்பர் இல்லையா, அதனால அப்போ உள்ள அவார்டு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிப்போம், இந்த அவார்டை பார்ப்போம். பார்த்துட்டு இந்த வருஷம் இந்த அவார்டை யார் யார் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துருவோம். ஸோ 2024 கேட்டிருக்காங்கன்னா அப்போ 2026 கேட்க மாட்டாங்கன்னு நிச்சயம் கிடையாதுல்ல. ஸோ கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டாக்டர் அம்பேத்கர் விருது அப்படிங்கிறது 2024 யாரு கொடுத்தாங்கன்னா பே சண்முகம் அப்படிங்கிறவர்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே. தந்தை பெரியார் விருது அப்படிங்கிறது 2024 யார் கொடுத்துருக்காங்க? சுப வீர பாண்டியன் அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்காங்க தந்தை பெரியார் விருது. எப்ப? 2024. காமராஜர் விருது 2024 யார் கொடுத்துருக்காங்க? உ பலராமன் அப்படிங்கிறவங்களுக்கு. இதே தமிழ் தென்றல் திருவிக்கா விருது அப்படிங்கிறது 2024 யார் கொடுத்தாங்கன்னா எஸ் ஜெயசீலா ஸ்டீஃபன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் 2024 டேட்டா இந்த ஆப்ஷன் உள்ளதான். ஸோ இப்போ கரண்ட்ல யாருன்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் டாக்டர் அம்பேத்கர் விருது யார் கொடுத்துருக்காங்கன்னா சிந்தனை செல்வன். சிந்தனை செல்வனுக்கு தான் டாக்டர் அம்பேத்கர் விருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் தந்தை பெரியார் விருது யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அருள்மொழி. அருள்மொழி அப்படிங்கிறவங்களுக்கு தான் தந்தை பெரியார் விருது. இதெல்லாம் இப்ப கரண்ட்ல 2026 கொடுத்துருக்காங்க. காமராஜர் விருது யாருக்கு? எஸ்எம் இதயத்துல்லா. இதயத்துல்லான்னு சொல்லுவாங்க. ஸோ அவருக்கு தான் காமராஜர் விருது 2026 கொடுத்துருக்காங்க. தமிழ் தென்றல் திருவிக்கா விருது யாருக்குன்னா வி இறையியல் அப்படிங்கிறவங்களுக்கு 2026 கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2026 கொடுத்தாலும் இந்த அவார்டு எல்லாம் 2025க்குள்ளது. ஓகேவா? போன வருஷம் உள்ள அவார்டை தான் எப்போ கொடுத்துருக்காங்க? ஜனவரி மாதம் 2026 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்ஸில் கேட்டால் இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க. 2024 கேட்டது கேட்க மாட்டாங்க. இந்த சிந்தனை செல்வன், அருள்மொழி, எஸ்எம் இதயத்துல்லா, வி இறையியல் இதெல்லாம் படிச்சுக்கோங்க, கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, காந்திஜியின் தண்டி நடைப்பயணத்தை பற்றிய த ரொமான்ஸ் ஆஃப் சால்ட் என்ற நூலை எழுதியவர் யார்? அனில் தார்கர் அப்படிங்கிறதான் எழுதியிருக்காரு. Who is the author of the book The Romance of Salt which is mentioned about Gandhiji's Dandi March அப்படின்னா அனில் தார்கர். இப்போ நீங்கள் வந்து சில பேர் ஷார்ட்கட் வச்சு அனில் மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா இங்கே ஆப்பு வைக்கிறதுக்கு ஆப்ஷன் ஏவும் பாருங்களேன், அனில் ககோட்கர் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ நம்ம வெறும் அனில் மட்டும் படிச்சிருந்தாங்கன்னா நமக்கு ஏவா பிஎன் கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். ஸோ ஃபுல் நேமே படிக்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ அனில் தார்கர் அப்படின்னு தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ தண்டி யாத்திரை, அந்த தண்டி நடைப்பயணம் எப்போ நடந்திருக்கும்? 1930 நடந்திருக்கும். ஆனால் இந்த புக்கு த ரொமான்ஸ் ஆஃப் சால்ட்ன்னு இருக்கா, இந்த புக்கு எப்போ வெளியிட்டிருப்பாங்கன்னா 2005 வந்து வெளியிட்டிருப்பாங்க. யாரு? அனில் தார்கலார வெளியிடப்பட்டிருக்கும் 2005. நெக்ஸ்ட் இது வந்து கூற்றுக்காரண டைப். ஐக்கிய அரபு எமிரேட்சியல் புயல், அந்த புயல் பத்தின விஷயம் கேட்டிருக்காங்க. கூற்று பாருங்க, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கடுமையான இடியுடன் கூடிய மழையை எதிர்கொண்டது அப்படிங்கிறாங்க. இது வந்து 2024 கொஸ்டின் பேப்பர்னால அப்போலோ கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அப்போ வந்து ஏப்ரல் மாதம் 2024 ஒரு கடுமையான மழை
அப்படிங்கிறது ஒரு நடந்திருக்கும். எங்க? ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அப்படிங்கிற அந்த இடத்துல. எப்ப நடந்திருக்கும்? ஏப்ரல் 2024ல. சொல்லப்போனா 75 வருஷத்துல இந்த மாரி மழைய வந்து அங்க பார்த்ததே இல்லங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கடுமையான மழை அப்படிங்கிறது அங்க ஏற்பட்டிருக்கும். 75 வருஷத்துல நடக்காத ஒரு மழை அப்படிங்கிறது, அப்ப 2024ல ஏப்ரல் மாசம் நடந்திருக்கும். எங்க? ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அப்படிங்கிற அந்த ஊர்ல, நாட்ல. ஓகேவா? யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஃபேஸ்ட் எ சிவியர் தண்டர் ஸ்டார்ம் brought ஒன் ஆஃப் த ஹெவியஸ்ட் ரெயின்ஃபால் ஆன் ரெக்கார்ட். அப்ப அசர்ஷன் கரெக்ட். ஆனா ரீசன் வந்து தப்பா இருக்கு. காசஸ் ஃபார் த ஹெவி ரெயின்ஃபால் இஸ் டியூ டு ட்ரேட் விண்ட்ஸ் அண்ட் வேவ்ஸ். இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பலத்த மழைக்கான காரணங்கள் வர்த்தக காற்று மற்றும் அலைகள் அப்படின்னு சொல்றாங்க. தப்பா இருக்கு. ஸோ வந்து காரணம் வர தப்பு, கூற்று மட்டும் தான் கரெக்ட். இது வந்து 2024 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இப்ப ஏதாச்சும் புயல் அடிக்குது, வெள்ளம் அடிக்குது ஏதாச்சும் ஊர்ல அப்படின்னா அதை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. 2023 டிசம்பரில் கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவால் மிகவும் பாதிக்கப்பட்ட பறவை எது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ 2024 கொஸ்டின் பேப்பர்னா அதுக்கு வருஷம் எதாவது நடந்ததுக்கு அது கேட்டிருக்காங்க. த பேர்ட் தட் வாஸ் அஃபெக்டட் பை அன் ஆயில் ஸ்பில் இன் கொசஸ்தலையார் இன் டிசம்பர் 2023. எந்த பேர்ட், எந்த பறவை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுச்சு அந்த எண்ணெய் கசிவால அப்படின்னா, ஸ்பாட் பில்ட் பெலிக்கன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸ்பாட் பில்ட் பெலிக்கன் அப்படிங்கிற அந்த பறவையின் தான் பாதிக்கப்பட்டுச்சு. தமிழ்ல வந்து கூளைக்கடான்னு சொல்லுவாங்க, கூளைக்கடான்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன கொடுத்துருவாங்க பாருங்க, அதே அப்படியே இங்கிலீஷ்ல தான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணாம அப்படியே தங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து தமிழ் மீடியமா இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியத்துல என்னென்ன வார்த்தையெல்லாம் இருக்குன்னு சொல்லி அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கூளைக்கடான்னு சொல்லி கொடுத்துருக்கணும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பாட் பில்ட் பெலிக்கன் சொல்லி அப்படியே வந்து தங்கிலீஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த பறவை தான் பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ இதுல என்ன தெரியுது, நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்னு தெரியுது. நெக்ஸ்ட் இது பாருங்க, சரியான இதை பொறுத்த சொல்றாங்க, சரியானவற்றை பொறுத்த சொல்றாங்க. இதுல வந்து ஒண்ணு மட்டும் தாங்க கரெக்டா இருக்கு, பாக்கி எல்லாமே தப்பா இருக்கு. அதையும் பார்த்துருவோம். ஒண்ணு என்ன? செவ்வாய். செவ்வாய்னா மங்கள்யான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஓகே, இதை பத்தி பார்ப்போம். மங்கள்யான் பத்தின விஷயங்கள் பார்த்துருவோம். மங்கள்யான் எந்த இன்ஸ்டியூட்டால அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னா இஸ்ரோவால. ஓகேவா? இஸ்ரோ தான் வந்து அனுப்பியிருப்பாங்க மங்கள்யான். எங்க அனுப்பியிருப்பாங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கு தான் அனுப்பியிருப்பாங்க. ஓகேவா? செவ்வாய் கிரகம் அந்த ஆர்பிட் இருக்குல்ல, அதை சுத்தி அது என்ன பண்ணும்னா அந்த செவ்வாய் கிரகத்தை வந்து நிறைய வந்து நோட் பண்ணும். ஓகேவா? எப்ப அனுப்பியிருப்பாங்க அப்படின்னா 2013ல அனுப்பியிருப்பாங்க மங்கள்யானை. இதுதான் ஆசியா முதல் நாடு, அதாவது ஆசியாலேயே இந்த செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புன ஒரு ஒரு சேட்டலைட்னா எது சொல்லலாம், இந்த மங்கள்யானை சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது எந்த ராக்கெட்ல அனுப்பியிருப்பாங்க? சேட்டலைட்னா வெறும் சேட்டலைட் அனுப்ப மாட்டாங்க, ஒரு ராக்கெட்ல உள்ள வந்து சேட்டலைட்டை வச்சு தான் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த ராக்கெட் பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா PSLV C-25 ராக்கெட் அப்படிங்கிற அந்த ராக்கெட்ல தான் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் மங்கள்யானை பத்தின விஷயங்கள். ஸோ ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்கன்னா நம்ம அதை பத்தி பார்க்கறது தப்பு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்ட். ஸோ செகண்ட் என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா பினாட்டுபோ அப்படிங்கிறது வால்கனோ இன் ஜப்பான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஜப்பானின் எரிமலை கிடையாது, அது பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற ஒரு எரிமலை. அன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஜப்பான் சொல்லி கொடுத்துருக்காங்க. பினாட்டபோ அப்படிங்கிறது என்னது, பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற ஒரு எரிமலை. ஸோ இப்படி இதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஒருவேளை 2024ல ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்திருக்கும், நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கலாம், அதை வந்து கூட அவங்க கொஸ்டின்ஸா கேட்டிருக்கலாம். ஓகேவா? தேர்ட் ஒன் பாருங்க, கிரஸ்ட் அப்படின்னா என்னன்னா உள்ளடுக்கு அப்படிங்கிறாங்க. கிரஸ்ட்னா உள்ளடுக்கு கிடையாது, வெளியடுக்கு. இங்க ஒரு பிக்சர் காமிக்கிறோம், இதான் பூமின்னு வச்சுக்கோங்க. பூமி மாதிரி இருக்காது, ஆனா பூமின்னு வச்சுக்கோங்க. பூமி அப்படின்னா இந்த வெளியில வந்து கோடு போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அதான் வந்து கிரஸ்ட். அப்படின்னா அவுட்டர் லேயர், அந்த பூமியோட அவுட்டர் லேயர்ல வெளி மண்டலத்துல உள்ளதான் இந்த கிரஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? மேண்டில் அப்படிங்கிறது கிரஸ்டுக்கு அப்புறம் இருக்கிறதா மேண்டில் அப்படிம்பாங்க. கோர் அப்படின்னா மேண்டில்குள்ள, அதாவது நடுவுல இருக்கிற பகுதியை தான் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கிரஸ்ட்னா என்ன, வெளிப்புறத்துல இருக்கிறதான் கிரஸ்ட். ஓகேவா? இது நடுப்பக்கத்துல நடுவுல இருக்கிறது வந்து கோர் அப்படிம்பாங்க. கிரஸ்டுக்கும் அடுத்த லேயரா எது இருக்குன்னு கேட்டாங்கன்னா மேண்டில் அப்படிங்கிற லேயர் இருக்கு. அப்ப கிரஸ்ட்னா என்ன வந்திருக்கணும், வெளியடுக்குன்னு வந்திருக்கணும், உள்ள அடுக்கு கிடையாது. இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா கிரஸ்ட் அப்படிங்கிறது இன்னர் லேயர் கிடையாது, அவுட்டர் லேயர். நெக்ஸ்ட் கேனிமேட்னு சொல்லி கொடுத்துட்டு சாட்டர்ஸ் மூன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. சாட்டர்ன்ல உள்ள மூன் கிடையாது, இது வந்து ஜூபிட்டர்ல இருக்கிற ஒரு மூன் தான் இந்த கேனிமேட் அப்படிங்கிறது.
கேனிமேட் அப்படிங்கிறது சனியின் நிலவு கிடையாது, வியாழனின் நிலவு. வியாழன் கிரகத்துல உள்ள அந்த நிலவு பேர் தான் கேனிமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க தப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ 3மே தப்பா இருக்கு. ஒண்ணே ஒன்று தான் கரெக்டா இருக்கு. இது செவ்வாய் கிரகமுக்கு வந்து மங்கள்யான் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் சூஸ் த ரைட் மேட்சஸ் அமாங் த டைப்பிங்கிறாங்களா. இதுல வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா தான் இருக்கு இந்த கொஸ்டின். என்னன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் சொல்லி கொடுத்துட்டு அல்டர்னேட்டிவ் எனர்ஜி, ஹைட்ரஜன் மாற்று ஆற்றல்ங்கிறாங்களா, அது கரெக்டா தான் இருக்கு. ஆனா செகண்ட் பாருங்க, உயிர் வாயு வந்து மக்காத கழிவுகளிலிருந்து பெறப்படுகிறதுங்கிறாங்க, தப்பா இருக்கு. உயிர் வாயு அப்படிங்கிறது மக்கும் கரிம கழிவுகளிலிருந்து தான் எடுக்கப்படுகிறது. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, மக்காதன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, செகண்ட் தப்பு. பயோகேஸ் அப்படிங்கிறது பயோடிகிரேடபிள் அந்த ஆர்கானிக் வேஸ்ட்லேருந்து தான் எடுப்பாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நான் டிகிரேடபிள் வேஸ்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன்று தப்பா இருக்கு. தேர்ட் ஒன்று பாருங்க, சோலார் எனர்ஜின்னு சொல்லி கொடுத்துட்டு வாட்டர் ஹீட்டிங்கிறாங்க. ஸோ வாட்டர் ஹீட்டிங் வந்து தெர்மல் எனர்ஜி தான் வந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சோலார் எனர்ஜி. ஆனால் ஆப்ஷனை பாருங்களேன், ஒன்றும் கரெக்ட் 3 கரெக்டுங்கிறாங்க. ஆனால் 3வது தப்பா இருக்கு. ஃபோர்த் வந்து ஜியோ தெர்மல் எனர்ஜின்னு சொல்லி கொடுத்துட்டு விண்ட் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க, இது தப்பு. புவி வெப்ப ஆற்றல் அப்படிங்கிறது காற்றின் வேகம் மற்றும் திசையினால உருவாக்கப்படுவதில்லை, பூமிக்கு அடியில சேமிக்கப்படும் வெப்பத்தினால தான் உருவாக்கப்படுவது தான் இந்த ஜியோ தெர்மல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, புவிய வெப்ப ஆற்றல் அப்படிங்கிறது. ஆனால் இங்கே தப்பா கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா 1 மட்டும் தான் கரெக்டா இருக்கு, 2, 3, 4 எல்லாமே தப்பா இருக்கு. ஸோ இது இந்த கொஸ்டினுமே தப்புன்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, நீர்நிலைகளில் அபரிதமான பாசி வளர்ச்சி காணப்படுவதற்கான காரணம் என்ன? அபரிதமான பாசினா ஆல்கேன்னு சொல்லுவாங்க. அது வந்து வளர்ச்சிக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது காரணம் என்ன? த abundant growth of algae in water reservoirs is due to eutrophication. eutrophication அப்படிங்கிறது விஷயத்தினால தான் அந்த பாசி அப்படிங்கிறது அபரிதமான ஒரு வளர்ச்சி வந்து ஏற்படுது. ஓகேவா? abundant growth of algae எதனால ஏற்படுது அப்படின்னா eutrophication அப்படிங்கிற ப்ராசஸ் மூலியமா. நெக்ஸ்ட் பாருங்க, டஃப்லா பழங்குடியினர் இந்தியாவில் எங்கு காணப்படுகின்றனர்? இன் இந்தியா டஃப்லா ட்ரைப் இஸ் ஃபவுண்ட் இன் அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ் அந்த ஏரியாவில் வந்து இந்த டஃப்லா ட்ரைப் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுமே தப்பு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா, எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா 1872ல. ஆனால் ஆப்ஷனில் பாருங்க 72வே இல்லை, அதுக்கு பதிலாக 71 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க பாவம். இந்தியாஸ் பாப்புலேஷன் சென்சஸ் சிஸ்டம் வாஸ் ஸ்டார்டட் டியூரிங் த இயர் 1872 வந்திருக்கணும். அதே மாதிரி 1881ல வந்து இதே வந்து 1881 கேட்டாங்கன்னா அது வந்து சிங்க்ரோனஸ் சென்சஸ், அதாவது ஒருங்கிணைக்கப்பட்ட அகில இந்திய சென்சஸ்ன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 1881 அப்படின்னு சொல்லியிருக்கணும். இதே 1872 அப்படின்னா என்ன வந்திருக்கணும், இதே இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு. ஸோ ஸ்டார்ட் பண்ணது 1872ல, இதே முழுமையான சென்சஸாக எடுக்கப்பட்டது 1881ல. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். 1872 எதுக்கு வரும், 1881 எதுக்கு வரும்ட்டு. 1872 எதுக்கு வரும், தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 72. இதுவே முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்ட அகில இந்திய சென்சஸ் அந்த மாதிரி வார்த்தை கொஸ்டின் இருந்துச்சுன்னா 1881 போடணும். இது பாருங்க, வெள்ள நடவடிக்கை என்ற சொல்லானது எதனுடன் தொடர்புடையது? The term operation flood is related to which of the following products அப்படின்னா மில்க் ப்ரொடக்ஷன், பால் உற்பத்தி சம்மந்தப்பட்டது தான் இந்த வெள்ள நடவடிக்கைங்கிறது. ஓகேவா? இது வந்து 1970ல ஆரம்பிச்சிருப்பாங்க, 1970ல ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுக்கு தலைவராக யார் இருந்திருப்பா அப்படின்னா வர்கீஸ் குரியன் அப்படிங்கிறவர் தான் தலைவராகவும் இருந்திருப்பாரு. இந்த ஆபரேஷன் ஃப்ளட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பால் உற்பத்தி இருக்குல்ல, அதில் தன்னிறைவு அடையணும். நம்ம வந்து எந்த நாட்டுட்டேருந்தோ பால் அப்படிங்கிறத வாங்கக்கூடாது, நம்ம நாட்டுக்கு நம்மளே வந்து உற்பத்தி பண்ணிக்கணும், அதான் வந்து நோக்கம். அந்த மாதிரி சீரான மலிவு விலையில இருக்கணும். ஒரு இடத்துல வந்து பாலோட விலை அதிகமா இருக்கிறது, ஒரு இடத்துல வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறது, இந்த மாதிரி வந்து இல்லாம எல்லா இடத்துலயுமே சீரா மலிவா கரெக்டா மக்களுக்கு வந்து சென்றடையணும். அந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த ஆபரேஷன் ஃப்ளட் அப்படிங்கிற மில்க் ப்ரொடக்ஷன்ல பால் உற்பத்தியில வந்து வர்கீஸ் குரியன் அப்படிங்கிற தலைவராக இருந்திருப்பாரு. இதுல 1970ல ஆரம்பிச்சிருப்பாங்க. இது ஒரு ஹிஸ்டரி கொஸ்டின். கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசின் டேஷ் ராஜவம்சத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறாங்க. இவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்?
துளுவ வம்சத்தை சேர்ந்தவர். ஓகேவா? அதே மாதிரி இவருடைய காலகட்டம் இவர் வந்து எவ்வளோ நாள் ஆட்சி பண்ணியிருப்பாரு அப்படின்னா, 1509லேருந்து 1529 வரைக்கும் இவர் ஆட்சி பண்ணியிருந்திருப்பாரு. அதே மாதிரி இவர் தெலுங்குல அமுக்தமால்யதா அப்படிங்கிற ஒரு நூலுமே எழுதியிருப்பாரு. இவர் 8 பேர் கொண்ட ஒரு அமைச்சரவை வச்சிருந்திருப்பாரு. அது பேர் என்ன வச்சிருப்பாருன்னா, அஷ்ட திகஜங்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருந்திருப்பாரு. ஓகேவா? அதே மாரி இவருடைய காலகட்டத்திலலாம் டொமிங்கோ பயஸ் அப்படிங்கிற ஒரு போர்ச்சுகீஸ் பயணியும் வந்திருப்பாரு. போர்ச்சுகீஸ் பயணியான டொமிங்கோ பயஸ் அப்படிங்கிறவரும் இவரோட ஆட்சி காலத்துல தான் வந்திருப்பாரு. ஓகே. நெக்ஸ்ட்டு இத பாருங்க. சிறந்த மத சிந்தனையாளரும், தத்துவ ஞானியுமான சங்கராச்சாரியார் பிறந்த இடம் எது? அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, காலடி, கேரளா அப்படிங்கிற இடத்துல தான் இவர் பிறந்திருப்பாரு. த கிரேட் ரிலிஜியஸ் திங்கர் அண்ட் பிலாசபர் சங்கராச்சாரியா வாஸ் பார்ன் இன் காலடி, கேரளா. ஓகே. இத பாருங்க. கீழே குறிப்பிடப்பட்டவற்றுள் சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்களா? இதுல வந்து 1, 3 தான் கரெக்ட்டா இருக்கு. பாக்கிலாம் தப்பா இருக்கு. 1 என்னன்னா, வேதாந்தம் அப்படிங்கிறது இந்திய தத்துவத்தின் அடிப்படை அப்படிங்கிறாங்களா? அது கரெக்ட் தான். வேதாந்தா அப்படிங்கிறது ஃபவுண்டைன் ஹெட் ஆஃப் இந்தியன் பிலாசபி. 3rd ஒன் பாருங்க. ரிக்வேதம் சொல்லி குடுத்துட்டு காயத்ரி மந்திரா அப்படிங்கிறாங்களா? ரிக்வேதத்துல தான் காயத்ரி மந்திரம் அப்படி காணப்படுது. ஸோ 3rd கரெக்ட்டா இருக்கு. 2nd பாருங்களேன். பிராமணா சொல்லி குடுத்து இசைப்பாடங்கிறாங்களா? அதான் தப்பு. இசைப்பாடல் அப்படிங்கிறது சாம வேதத்துல காணப்படுது. சாம வேதத்துல இந்த இசைப்பாடல் அப்படிங்க காணப்படுது. ஸோ 2nd தப்பா இருக்கு. 4th பாருங்க. புராணங்கள் அப்படிங்கிறது உபனிஷத்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. தமிழ்ல வந்து உபநிடதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து இந்த உபநிடதங்கள் எத சம்மந்தப்பட்டது அப்படின்னா, வேதங்கள் சம்மந்தப்பட்டது. புராணங்கள் கிடையாது. ஓகேவா? உபனிஷத்ஸ் அப்படிங்கிறது வேதா சம்மந்தப்பட்டது. ஆனா இங்க என்ன குடுத்துருக்காங்க? புராணா சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? 1, 3 கரெக்ட்டா இருக்கு. 2, 4 தப்பா இருக்கு. ஓகே. இன்னைக்கு வந்து 170 கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருக்கோம். நாளைக்கு இதோட கன்டினியூஷன் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.